கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நீதிமொழிகளின் புதையல்கள் மூலமாக அதே வார்த்தை நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற இந்த வார்த்தையின் மூலமாக மூன்றாவது ஒரு கோணத்திலே நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுவது ஏதோ ஒரு கொந்தளிப்பு நிற்பதற்காக, ஒரு வாதை நிறுத்தப்படுவதற்காக மாத்திரமல்ல, நாம் பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய சின்னங்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்துக்கு உங்கள் வேத புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் அங்கே 39வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வலது இடதுபுறமாக 2 கள்வர்கள் அறையப்பட்டதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த சூழ்நிலையிலே சிலுவை ஆண்டவர் இரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலை. அங்கே மரணத்திற்கும் அவர்களுக்கும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அந்த சிலுவை கள்ளர்களும் கூட மரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே ஒரு கள்வன் சொல்லுகிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, ரட்சிப்பு அநேகருக்கு சமீபமாக இருக்கிறது. இன்றைய ரட்சணிய நாள் பல முறை பிரசங்கங்களை கேட்கிறோம், ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கோ மனம் இல்லை. நான் மனம் மாறி என்ன ஆக போகிறது என்று சொல்லுகிறோம். இங்கே சிலுவை கள்ளன் தனக்கும் மரணத்திற்கும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, ஆனாலும் அவனுக்கு மனம் மாறவோ இருதயம் இல்லை. ஆனால் அடுத்தவன் சொல்லுகிற காரியத்தை கவனிங்க. அவன் சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவன பிள்ளைகளே, பாருங்க, தன் பாவங்களை அந்த கடைசி சூழ்நிலையில அவன் அறிக்கையிட்டு ஒப்புக்கொள்ளுகிறான். நான் தப்பு பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் சிலுவைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒப்புக்கொள்ளுகிறான். தன் பாவத்தை மறைக்காதபடிக்கு அவன் அறிக்கையிட்டபடினாலே பாருங்க, 1 யோவான் 1வது அதிகாரத்தின் 9வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவினிடத்தில் அந்த சிலுவை மரத்திலிருந்து அவன் விண்ணப்பம் செய்கிறான். என்ன சொல்றான்? 42வது வசனத்தில் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியனை நினைத்தருளும். அவன் தன்னை காப்பாற்றும்படியாக கேட்கவில்லை, ஆண்டவரே, என்னுடைய ராஜ்யத்துக்கு வரும்போது என்னை நினைத்தருளும் என்று அவன் சொன்னபடினாலே இயேசு உடனே அவனை பார்த்து சொன்ன காரியம், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் பாவத்திற்காக நீ மனஸ்தாபப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீ கழுவப்படும் பொழுது உனக்கு பரலோக பாக்கியம் காத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த சிலுவை கள்ளனை போல நம்முடைய குற்றங்களை நாம் ஒப்புக்கொள்வோமே ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படும் பொழுது ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகும். பரலோகத்தின் நிச்சயத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, அந்த சிலுவை கள்ளனை போல ஆண்டவரே நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எந்தெந்த பாவங்கள் உம்மை விட்டு எங்களை பிரிக்கிறதோ அவைகளுக்காக நாங்கள் மனஸ்தாபப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விசை கூட நம்முடைய கல்வாரி இரத்தத்தினால என்னை எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி பரலோக பிரஜைகளாக எங்களை மாற்றுவீராக. என்னை எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.